Hallelujah, praise the Lord. இந்த ஜூன் மாசத்திற்கான இக்னைட் ஆன்லைன் மீட்டிங்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். 6 மாசம் எப்படி கடந்து வந்தோன்னே தெரியல. அதுல 4 மாசம் லாக்டவுன்லயே நம்ம கண்டினியூ ஆயிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த கஷ்டமான நேரத்துல கூட கர்த்தரோட கிருபையினால நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அழகா நடத்தி வந்திருக்கிறார். உங்களோட சேர்ந்து இந்த மாலை வேளையில அவரை ஆராதிச்சு அவரோட வார்த்தை கேட்கறது, நம்ம எங்க இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த ஆன்லைன் மீட்டிங் மூலமா எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து அவருடைய பிரசன்னத்துல நாம நிறைந்து அவரை நோக்கி நாம இப்ப பார்க்க போகிறோம். இந்த நேரத்தை அவருடைய பாதத்துல நாம சமர்ப்பிக்கலாமா? எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் சர்வ வல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா. இந்த உலகத்தின் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ராஜா, நீர் என்றும் மாறாதவர். நீர் போதும் அப்பா, நீர் போதும் ராஜா. உம்முடைய பலத்தினாலே உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை நாள்தோறும் நடத்துவதற்காய் நன்றி ராஜா. அப்பா, இந்த சாயங்கால வேளையிலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா, நீர் அவர்களுடைய வாழ்க்கையில ராஜா இந்த 6 மாத காலம் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, எத்தனையோ இடரல்கள் இருந்திருக்கலாம் அப்பா, எத்தனையோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் தகப்பனே, ஒருபோதும் கைவிடாத தேவன் நீர் தகப்பனே. அதற்காய் நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்து காத்து கொள்வதற்காய் நன்றி ராஜா. அப்பா, மீண்டும் ஒரு முறை ராஜா, நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக ராஜா. இந்த சாயங்கால வேளையை உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். ஆவியானவரே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்மையே துதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே மருந்தா இருக்க போவதற்காய் நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகள் போதாதப்பா, ஒரு நாள் போதாதப்பா. நீர் எவ்வளவு பெரிய வல்லமையான தேவன் அப்பா. நீர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் செய்கிறவராய் இருக்கிறீரே, அதற்காய் நன்றி ராஜா. துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த சாயங்கால வேளையை உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். போன மாசம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த ஆராதனை குழு ரொம்ப அழகா ஆராதனை நடத்தினாங்கன்னு. கர்த்தரின் கிருபையால் அவங்க திரும்பவும் நம்மளோட சேர்ந்து ஆராதனையில நம்ம நடத்த போறாங்க. பிரதர் எரிக், பிரதர் டேனியல், பிரதர் எசேக்கியல் நம்மளோட சேர்ந்து இப்ப ஆராதிக்க போறாங்க. சோ எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க தயாராகலாம். அந்த ஆராதனை குழு நடத்துறதுக்கு முன்னாடி ஜெஸ்ஸு ஜெயரேஷும் ஒரு பாடல பாட போறாங்க. தொடர்ந்து ஆராதனைக்குள்ள போகலாம். There is power
ஆராதனை வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை காக்கிறவர், அவரை நாம் எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. தேவன் எல்லாவற்றிலும் அவர் விட்டு கொடுக்கிறார். ஆனா ஆராதனையில மாத்திரம் என்னுடைய துதியை நான் வேற யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஆராதனையில வைராக்கியம் உள்ள தேவன், அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த கண்மலையான என் தெய்வமே என்ற பாடலை நாம் பாட போகிறோம். ஒரு நிமிஷம் அந்த ஆராதனை தேவ வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆராதனை மக்களே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாங்களுடைய கண்மலையானவரே, உடைய நாமத்தை உயர்த்தி, எங்களை காக்கும் தெய்வமே, உடைய நாமத்தை உயர்த்தி, எங்களோடு கூட கரங்களை உயர்த்தி, கரங்களை உற்சாகமாக தட்டி, கண்மலையானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கண்மலையானவர் என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவர் என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவர், மகிமைக்கு பாத்திரர்
எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தலாம். அப்பா உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம், புகழ்ச்சிகளை தருகிறோம். அப்பா ஆராதனைக்கு பாத்திரர் நீர் ஆண்டவரே, உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொன்னார். அதே நாம் பாடலாய் பாடுகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் படைத்த தேவனிடமிருந்து என் கடங்கான கண்களோவே என் கண்களே எடுப்பேன். என் கடங்கான கண்களோவே என் கண்களே எடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் நிலைக்கலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் கிருபை மாறாதப்பா, நன்றி செலுத்துகிறோம். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், இலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், இலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை நாளும் அருதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை நாளும் அருதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அப்பா, நீரே எங்கள் ரட்சகர். அப்பா, நீங்க இல்லைனா எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. உம்மையே ஆராதிக்கிறோம். பலபக்கத்தின் நிழலாலே வழுவாமல் காப்பவரே. பலபக்கத்தின் நிழலாலே வழுவாமல் காப்பவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சொல்லலாமா? சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எந்த தீங்கும் என்னை அணுகாமல்
கொத்தாசை மறுப்பவர் நீராக என் கண்களை ஏறெடுப்பேன். என்னை கொத்தாசை மறுப்பவர் நீராக என் கண்களை ஏறெடுப்பேன். எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஆத்துமாவை காக்கும் அப்பா, எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி ஆத்துமாவை காக்கிறவர் மாத்திரமல்லப்பா, நாங்கள் போகும் பொழுது நாங்கள் வரும் பொழுது அப்பா இந்த கிருபைகளை தாங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாட்களில் இவ்வளோ வைரஸ்கள், எத்தனையோ மரணங்கள் அப்பா, உடைய ஜீவனை நீர் பாதுகாக்கிறீர், உடைய ஆத்மாவையும் நீர் பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஆத்மாவை காக்கும் தேவன், எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஆத்மாவை காக்கும் தேவன், போக்கையும் வரத்தையும் மாத்திரமாக அவ்வாறே இருந்ததாய். போக்கையும் வரத்தையும் மாத்திரமாக அவ்வாறே இருந்ததாய். என்னை கொத்தாசை மறுப்பவர் நீராக என் கண்களை ஏறெடுப்பேன். என்னை கொத்தாசை மறுப்பவர் நீராக என் கண்களை ஏறெடுப்பேன். நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமை. நன்றி அப்பாவை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரரே உமக்கு நன்றி. ஓ ஹalleluya. எல்லா சகல உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நீ செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவேன். நீர் செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய்
பரிசுத்த ஆண்டவர், நீ செய்த எல்லா சகல உபகாரங்களை நாங்கள் நினைக்கிறோம். இந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. நீர் செய்த சகல உபகாரங்களை ஒன்றாய் எண்ணி துதித்திடுவே. நடந்தால் என்னேதான் உம்மாயை நம்பி துதித்திடுவே. செய்த சகல உபகாரங்களை ஒன்றாய் நான் நினைக்கிறோம். ஒவ்வொன்றாய் நாங்கள் துதிக்கிறோம். நடந்தாலும் அப்பா, நடந்தாலும் என்ன ஒரே உமக்கு நன்றி அப்பா. ஒரே உடைய பிரசனையில நாங்கள் வாழ முடியும். எங்க போனாலும் எங்களை காக்க உடைய பிரசனத்திற்காக எங்களை வழிநடத்துகிற பிரசனத்திற்காக இறங்கி வாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய சமூகம் கடந்து வரட்டும் அப்பா. ஆசீர்வாதத்தினால முழுவீராக அப்பா. சமூகம் ஆண்டவரே தொடட்டும் அப்பா. So
சமூகம் ஆண்டவரே எங்களோடு கூட மட்டுமாய் இருந்ததற்காய் நன்றி ஆண்டவர். இந்த ஆராதனை முழுவதுமாய் இந்த அபிஷேகம் ஆண்டவரே நடத்தினதற்காய் நன்றி ஆண்டவர். எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்பு தருகிறோம். இந்த ஒரே உடைய வார்த்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு தருகிறோம். எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவர். தொடர்ந்து உங்களுடைய கரத்தில் ஒப்பு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு ஆராதனை, அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை நான் கேட்கும் போது என்னோட ஆரம்ப நாட்கள் ஊழியத்தை தான் ஞாபகம் வருகிறது. எனக்கு அந்த பாட்டு மட்டும்தான் தெரியும், தெய்வ பிரசனமே. எல்லா இடத்துலையும் அந்த பாடல் தான் நான் பாடுவேன். அதை கேட்கும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு வரி பாடணும் போல எனக்கு தோணுது. ஒரு வரி பாடிட்டோமா? தேவ பிரசனமே இறங்கியே வந்திடுவே, ஓ தேவ பிரசனமே இறங்கியே வந்திடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசனமே இறங்கியே வந்திடுதே. அன்புள்ள பரலோக தகப்பனே, உம்முடைய பிரசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ராஜா உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிரசனம் ஒவ்வொருத்தரோட வீடுகளையும் நிறைவாய் இறங்கி தொடும்படி அப்பா இந்த வேளையில நாங்க கெஞ்சி மண்டாடுகிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொருத்தரையும் நீர் நேசிக்கிறீர், நீர் அவங்க மேல அப்பா அக்கறை செலுத்துகிறீர். இந்த நேரத்திலையும் இந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையில இருந்தாலும் ராஜா, நீர் அவர்களுக்காக மரித்த தேவன். அப்பா, உம்முடைய ஜீவனை கொடுத்த தேவன். இந்த நேரத்திலையும் ராஜா பொறுப்பேற்றுக்கொள்ளும். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய வார்த்தையாய் இருக்கும்படி நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், ஒவ்வொருத்தரோட இருதயத்தையும் ஆயத்தப்படுத்தும் ராஜா. அப்பா, இந்த காரியங்கள் நீர் கற்றுத்தரணும் என்று விரும்புகிறீர்கள். அதெல்லாம் நீர் அந்த இருதயத்துல நீர் பேசும் ஆண்டவர். நீர் விடுதலையை கொடுக்கிறது, விடுதலையை தாரும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீர் இருதயத்தின் ஆழங்களை கிரியை செய்ய இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாள்லையும் ஆண்டவர் நிறைய காரியங்களை என்னிடத்துல பேசி கொண்டிருந்தார். அதை பகிர்ந்து கொள்ளதான் நான் இன்னைக்கு விருப்பப்படுகிறேன். ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இந்த சூழ்நிலையில மத்தியில ஒரு பெரிய ஆழமான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது உலகம் எங்கும். அதை நம்மளுக்கு ஞாபக ஊட்ட விருப்பப்படுகிறார். நம்ம இந்த பேண்டமிக், இந்த வைரஸ் பரவல்ல தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அது எவ்வளோ நபர்களை அது தாக்கியிருக்கு என்று ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி பரவி கொண்டிருக்கிறது, எவ்வளோ வேகமாய் அது பரவி கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரணத்தை குறித்து தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் ஒரு காரியத்தை குறித்து பேச விருப்பப்படுகிறார். நிறைய சம்பவங்கள் இந்த கொள்ள நோய் மாத்திரம் இல்லை, நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு முக்கியமான சம்பவம் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனா, மனுஷனுக்குள்ள வெறுப்பு, ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபத்தையும் வெறுப்புகளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை அதிகமாகி கொண்டிருக்கிறது. வேதத்துல போட்டிருக்கு, கடைசி நாட்கள்ல ஒருத்தருக்கு
அகேன்ஸ்டா இன்னொருத்தர் எழும்புவாங்க, அன்பு இருக்காது என்று வேதத்துல தெளிவாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்கள்லயும் எல்லாமே நடந்து கொண்டுட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில மக்களுக்கு இது இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள முடியல. இதை ஞாபகம் ஊட்ட சொல்லுகிறார். நம்ம ஜாக்கிரதையாய் இருக்கிற சூழ்நிலை வந்துவிட்டது. ஒரு விசுவாசிக்கு ஏற்படுகிற ஒரு சவாலான சூழ்நிலை காலகட்டத்துக்குள்ள நம்ம நுழைந்து விட்டோம். அப்ப தேவன் சொல்லுகிறார், ஒவ்வொரு இப்ப உலக செய்திகளா நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் குழப்பங்களும், மனுஷனுக்கு மத்தியில மனுஷன் வெறுப்புகளையும் காண்பித்து கொலை, இது மூலமா கொலை, நிறைய பேர் மரணம் அடைகிறாங்க. அது மாத்திரம் இல்ல, தற்கொலைகள். எங்க பாரு தற்கொலைகள், தற்கொலைகளின் ஆவி சுத்தி கொண்டு இது பிசாசின் காரியங்கள். அப்ப ஏன் இந்த தற்கொலை ஆவிகள் சுத்தி கொண்டு மனுஷனை வெறுக்க வைக்கிறது? ஏன்னா ஒரு மனுஷன் அவனையே வெறுத்துட்டானா அது தற்கொலை. அவன் வாழ்கிறதே அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் தற்கொலைக்கு நேரா போகிறான். ஏன் அவனால அந்த 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 தற்கொலையின் ஆவி சொல்றத அவன் கேட்க ஆரம்பிக்கிறானா அவனையே வெறுக்க ஆரம்பிக்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் அவன் வாழ்க்கையை முடிக்க நினைக்கிறான். இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷன் தேவனை பார்க்கவில்லை, தேவனோட ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க. அவனையே பார்த்து அவனோட காரியங்களே அவன் செலவிடுகிறனால அவன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போகிறான் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இன்னைக்கும் நம்மள்ட்ட என்ன சொல்ல வருகிறாருன்னா, ஒரு விசுவாசிக்கு மிகுந்த ஒரு சவாலான சூழ்நிலைக்குள்ள நுழைந்து விடுகிறோம். ஏன்னா ஆண்டவர் விசுவாசியின் விசுவாசத்தை சோதித்து பார்க்கிற நாட்கள். அதனாலதான் இது சவாலான நேரங்கள். நிறைய நேரங்கள்ல நம்ம கண்ணு பார்க்கிறதும் நம்ம காதுகள் கேட்கிறதும் நம்மளால விசுவாசிக்க முடிகிறது. ஆனா அப்பாற்பட்டுகிற ஒரு விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா நம்ம ஆண்டவரை பார்த்ததில்லை, சிருஷ்டித்தவரை சிருஷ்டிப்பு பார்த்ததில்லாதனால எங்கெங்கேயோ அவங்க கண்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி அவங்களுக்கு விடுதலை வரும்? ஆனா அதுல ஒரு முக்கியமான காரியம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம அலைந்து கொண்டு ஓடிக்கொண்டு இதை அனுபவிக்கணும், இதை செய்யணும், இதை நம்ம முடித்து கொள்ளணும், இதை நம்ம பற்றி கொள்ளணும் என்ற ஓடுகிற இந்த நாட்கள்ல எதை நம்ம ஆர்வமோட தேடிக்கொண்டிருக்கிறோமோ அது கிடைத்தால் கூட நம்மளுக்கு இன்னும் விடுதலை வரல. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு நோயிலிருந்து நம்மளுக்கு விடுதலை வேணும்னா, உடம்பு சரியில்லாத போது முதல் எண்ணம் என்ன வருகிறதுனா மருந்து எடுக்கணும். இன்னொன்னு டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணணும். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா உலகத்தின் காரியம். மருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும்னு ஒரு விசுவாசம், டாக்டர் நம்மளுக்கு எழுதி கொடுக்கிற மருந்துல இருந்து சுகம் கிடைக்கும் என்ற ஒரு விசுவாசம். ஆனா ஆண்டவர் இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். என்ன விசுவாசம்? காணப்படாததை காணுகிற விசுவாசத்துக்குள்ளே நீங்களும் நானும் செல்லுகிற அந்த விசுவாசத்தை விசுவாசிகள் இருந்து எதிர்பார்க்கிறார். இதை தெளிவாய் சொல்லுகிறார். ஏன்னா இதனாலதான் இன்னும் நம்மை அடிமைத்தனத்துல இருக்கிறோம். என்ன அடிமைத்தனம்? எது அடிமைத்தனம்? நான் ஒரு உதாரணத்தை குறித்து அதை இன்னும் ஆழமாய் நம்ம புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 11:1 வாசிக்க கேட்கலாமா? எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாததின் நிச்சயம், அப்பதான் நம்பிக்கை வரும். இப்ப உன்னை பார்த்து நம்புறது ரொம்ப சுலபம், ஆனா உன்னை பார்க்காம நம்புறது ரொம்ப கஷ்டம். விசுவாசம். ஆனாதான் நான் இருக்கிறதே சொன்னேன், ஆண்டவரை நம்ம பார்க்காதனால
தரிசிக்காதனால நம்ம அவர் மேல விசுவாசிக்க முடியல, மற்ற காரியத்துல விசுவாசம் நம்ம வைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு காரியத்திலும் நீங்களே உங்களை கேள்விக்குரிய எழுப்புனீங்கன்னா, எது மேல நம்ம விசுவாசத்தை வைத்திருக்கிறோம், எதை அடையறதுக்கு நம்ம இந்த காலத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம்னு நம்ம நினைத்து பார்த்தோம் என்றால், எல்லாமே உலகத்தின் காரியத்தை வைத்துதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இதனாலதான் ஒரு சவாலா இந்த சூழ்நிலையை நம்மளுக்கு முன்னாடி வைத்திருக்கிறார். இந்த விசுவாசி என்னைய அறிக்கையிடுறானே, அவன் வாயால என்னைய தேவன் என்று கூப்பிடுறானே, இவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நேரத்திலையும் என்னை விசுவாசிக்க முடியுமா என்ற ஒரு அழைப்புக்குள்ள உங்களை வர அவரு ஆவலோட காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் படைத்த இந்த சிருஷ்டிப்பு அவங்க செய்த தவறுனால தவறான கைகள்ல சிக்கி கொண்டிருக்கிறது. எதுல மனுஷன் சிக்கி கொண்டிருக்கிறான்? பாவத்துல. அப்ப அவர் சிருஷ்டித்த இந்த சிருஷ்டிப்பு பாவத்தினால தவறான கை ஆளுதலுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் கண்கள் இது பார்க்கும் போது மிகுந்த வேதனைப்படுகிறார். ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் இந்த சத்தியத்தின் மூலமாய்? ஒரு மனுஷன் ஒரு பொருளை உருவாக்கும் போது, ஒரு பொருளை அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான். அந்த மனுஷனுக்கு தான் அதோட வேல்யூ தெரியும். அப்ப அந்த பொருள் எந்த மனுஷன் கிட்ட அது முழுமையான ஒரு அக்கறையோட இருக்கப்படும்னா, யார் அதை சிருஷ்டிக்கிறாங்களோ அவங்க கையில தான் அது மிகுந்த ஒரு கேரோட ஒரு பொறுப்போட அதை ஹேண்டில் பண்ண செய்யும். ஏன்னா அவங்க உருவாக்குனது, அவங்க அதுக்கு அதை நேசிக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அவங்க அதுல எவ்வளவு டைம் போட்டிருப்பாங்க, எவ்வளவு நேரத்தை செலுத்தி அதை உருவாக்கி இருப்பாங்க. அதனால அது மேல அக்கறை செலுத்துறாங்க. அதே போலதான் ஆண்டவர் மாத்திரம் தான் மனுஷன் மேல அக்கறை செலுத்த முடியும், வேற எந்த மனுஷனாலும் அக்கறை செலுத்த முடியாது. ஆனா நிறைய நேரத்துல நம்ம ஓடுகிறத பார்த்தோம்னா, ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் கிட்டயோ இல்லைன்னா அந்த பொருள் கிட்டயோ சில நேரத்துல நம்ம அன்பை வைக்கிறோம். நிறைய பேரு மனுஷன் மேலையும் பொருள் மேலையும் அன்பை வைத்து ஏமாந்து போன நாட்கள் ஏராளம். இது ஆண்டவர் தெளிவாய் சொல்ல விருப்பப்படுகிறார். அவர் படைத்த இந்த சிருஷ்டிப்புக்கு அவருக்கு மாத்திரம்தான் தெரியும் எப்படி அந்த சிருஷ்டிப்பு அதோட பயன், அதோட ஃப்ரூட், அதோட பலனை எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்னு அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். இப்ப நிறைய நேரத்துல நம்ம ஜோக் அடிக்கிறோம். எப்படி ஜோக் அடிக்கிறோம்? குரங்கு கையில பூ மாலையை கொடுத்தது. எப்படின்னா, சில நேரத்துல ஒரு பொருள் செய்யறாங்க, அதை செய்தவங்க அந்த பொருளை விற்க ஆரம்பிச்சோன்னா யார் கையில போகுதுன்னே தெரியாது. அப்ப நிறைய பேர், நான் கூட இந்த ஜோக்கு கேட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த மனுஷன் இருந்தா அதை சிருஷ்டித்தவ உன் கையில அதை பார்த்தானா அவன் கண்ணில் தண்ணி வந்துடும் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளவு தூரம் மக்கள் அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. ஆனா இது வெறும் உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பொருள். இதுக்கே இவ்வளவு முக்கியம்னா அதுக்கு ஜீவனும் இல்லை. ஆனா அது ஒரு வெறும் பொருள், ஆனா அதுக்கு அவ்வளவு மதிப்பு. அப்ப நீங்க யோசித்து பார்க்கணும், அந்த சிருஷ்டித்த தேவன் ஜீவனை வைத்திருக்க இந்த மனுஷனை எவ்வளவு அக்கறையோட அவர் பார்க்க விருப்பப்படுவார், எவ்வளவு அக்கறை செலுத்திருப்பார். ஆனா மனுஷன் அவன் செய்த, ஏன்னா ஜீவன் வேற யாராலையும் ஜீவனை படைக்க முடியாது, ஆண்டவர் மாத்திரம்தான் ஜீவனை படைக்க முடியும். அதனால அவர் இந்த ஜீவனுள்ள மனுஷனை படைத்து அவரோட சாயலை கொடுத்து அவனுக்கு ஒரு உணர்வையும் கொடுத்தார். அந்த உணர்வுல அவனுக்கு நேசிக்கிறதுக்கும் வெறுக்கிறதுக்கும் ஒரு உள்ளான ஒரு உணர்வையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவரையே அவன் நேசிக்க ஆரம்பிப்பான்னு அந்த நேசத்தை அவனுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆனா இந்த மனுஷனோ அவன் கண்கள் அவர் சிருஷ்டித்தவர் மேல இல்லாம வேற எங்கேயோ போய்விட்டது. அப்ப என்னாச்சு?
தவறான ஒரு ஒரு ஆளுகைக்குள்ள சிக்கி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறான் மனுஷன். எங்க போனாலும், எதை செய்தாலும், எதை நினைத்தாலும் அவனுக்கு விடுதலை இல்லை. ஒருவேளை நினைக்கிறான், நான் இதை செஞ்சேனா எனக்கு சந்தோஷம் வருமா, நான் அதை செய்தேனா நான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு மனுஷன் ஆயிடுவேனா, எனக்கு சக்சஸ் வந்துருமா, இதை செஞ்சனா என் குடும்பம் சந்தோஷமா இருக்குமா. ஓடுறான், அலைந்து ஓடுறான், மனசு அப்படியே அலைப்பாயுது. ஆனா எங்க போனாலும் நிம்மதி இல்லை. நீங்க கேட்கிற செய்திகள்லாம் பணக்காரவங்க கூட, நல்ல வசதி உள்ளவங்க கூட தற்கொலை, ஏழை தற்கொலை. ஏன்? அவங்க போற இடம் உலகத்தின் காரியத்துக்கு நேரா. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை கேள்வி கேட்கிறார். உன் கண்கள் எதிர் மேல இருக்கிறது. உன் வாயில நீ ஆராதிக்கிறே, நான் தேவன் என்று நீ அறிக்கையிடுகிறே, ஆனா உன் சிந்தனை, உன் எண்ணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எதிர் மேல ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் மேலையா, இல்லைன்னா ஒரு பொருள் மேலையா, இல்ல நீ செய்யற ஒரு காரியத்து மேலையா? எதுவுமே நிம்மதி கொடுக்க முடியாது. நீங்களும் நானும் அதுல தான் தவித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பாவம் தவறான கையாளுகைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறோம். தேவன் கண்ணீர் விடுகிறார். நான் படைத்தது எவ்வளவு அழகாய் நான் அதை படைத்தேன். இப்ப ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க, திருப்பி அந்த உதாரணத்துக்கு போயிடலாம். இப்ப ஒரு கம்ப்யூட்டரே பண்றாங்க. அந்த கம்ப்யூட்டர்ல என்ன ஆகுது, வாங்கின பிறகு அந்த வாங்கின டைம்ல அந்த எல்லா குவாலிட்டிஸ் இருக்கும், எல்லா டெக்னாலஜி இருக்கும். ஆனா நாட்கள் செல்ல 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 அதோட வேல்யூ கம்மியாயிடும். ஏன்? புதுசு வந்துருச்சு. புதுசா ஒரு டெக்னாலஜி வந்தோன்னே இந்த டெக்னாலஜி பத்தல மனுஷனுக்கு. உடனே என்ன பண்றான்? அப்கிரேட். ஒரு நெட் மூலமா நம்மளுக்கு அப்கிரேட் பண்ணிடலாம் பழச, இல்லைன்னா அதுக்கு வேல்யூ இல்லை. இதே தான் ஆண்டவர் மனுஷன் இடத்துல பார்க்கிறார். அவனோட வேல்யூ இழந்துட்டான். இப்ப மாறணும், தூரமா போயிட்டு இருக்கான். அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவர் எப்படி தெரியுமா அப்கிரேட் பண்ணாரு? இந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு அப்கிரேட, இனிமேல் இந்த தொடர்ந்து அப்கிரேட் வரது ஒரு சூழ்நிலை வராம, அவர் இருக்கிறதுலே மிகுந்த வல்லமை உள்ளதே மனுஷனுக்கு அப்கிரேடா கொடுத்துட்டாரு. என்னது? தேவனோட ஜீவனையே மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு. நம்ம சொல்றோம் ஒரு மனிதனுக்கு விலையே இல்லைங்க, அவன் உயிருக்கு விலையே இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் அந்த உயிரை வாங்க முடியாது இல்லையா? எங்க மனுஷனுக்கே சொன்னோம்னா அவ்வளவு பெரிய தேவன், எல்லாத்தையும் உண்டாக்குனவர், அவர் உயிரை இந்த மனுஷ தன்மையில கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய அப்கிரேட் மனுஷனுக்கு. தேவனோட பிள்ளைங்களாய் காணப்படுகிறதுக்கு அவர் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த ரத்தத்தை சிந்த வைக்க, அந்த பலியை செலுத்த, இந்த மனுஷன் தவறான முடிவுல முடியாம ஒரு நேரான சரியான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில அவனோட வாழ்க்கையை முடிக்க, அவனுக்கு சிருஷ்டித்த ஒவ்வொரு காரியமும் அவனுக்கு கிடைக்கும்படி அவரு அந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு உன்னோட இடத்தையும் என்னோட இடத்தையும் பரிசுத்தமா ஆக்க அவர் வந்தாரு. இதுதாங்க பெரிய அப்கிரேட். இதுதான் பெரிய அப்கிரேட் மனுஷனுக்கு. ஆனா இந்த அப்கிரேட்ல நீங்களும் நானும் இருக்கிறோமா என்று ஆண்டவர் ஒரு விஷயம் கேட்கிறார். நம்ம சிந்தனை எதுல போய் கொண்டிருக்கு? இது ஒரு சவாலின் நாட்கள், விசுவாசிக்கு சவால் என்ற நாட்கள். இந்த சவால்ல நீங்களும் நானும் எப்படி இந்த டெஸ்ட், இந்த பரீட்சையை பாஸ் பண்ண போறோம் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கு வலியும் கொடுத்துட்டார். என்ன டெஸ்ட் பேப்பர்ல டெஸ்ட் வைக்கும் போது பதில் தருவாங்களா?
ஆன்சர்ஸ் கொடுத்துருவாங்க. ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்களா டெஸ்ட் வைக்கும் போது? யாருமே ஆன்சர் ஷீட் வைக்க மாட்டாங்களே. ஆனா இயேசு கிறிஸ்துவோ ஆன்சர் ஷீட்டை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. என்னது ஆன்சர் ஷீட்? ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவரை மாத்திரம் பார்க்கணுமா? தொடர்ந்து எல்லா சூழ்நிலையும் அவரே மாத்திரம் பார்க்கணும். ஆன்சர் அதான். எந்த தேவன் ஆன்சர் ஷீட் வச்சிருக்காங்க? எல்லா தேவர்களுக்கும் போய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தாதான். ஆனா நீங்களும் நானும் அதே குணத்துல போறோம் அவர்கிட்டையும் செய்யறதுக்கு. அவர் சொல்ற, நீ எதுவும் செய்வேனா, நீ எப்படி இருக்கியோ அப்படியே வா, உன் சிந்தனையை நான் மாற்றணும். நீ உன் பலத்துல நிக்காத என் முன்னாடி. நீ எவ்வளவு உன் பலத்துல நீ என் முன்னாடி நிக்கிறியோ அவ்வளோ என்னாலும் உன்னால என்னைய பார்க்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா உன் பலத்துல நீ ஒன்றும் செய்ய முடியாது. நீ எவ்வளவு உன் பலத்துல அடையணும்னு நினைக்கிறியோ அவ்வளவுக்கும் நீ பாவத்துக்குள்ள இன்னும் போய் சிக்கிக்கொண்டு அந்த விடுதலையை பெற முடியாம தவித்து கொண்டிருக்கிற நாட்கள் தான் அதிகம். இது வேணும், நான் இது கிடைத்த பிறகு எனக்கு எல்லா சந்தோஷமும் வந்துரும்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீ அனுபவிக்கிறது, பெற்றுக்கொள்கிறது ஒவ்வொன்றும் உன்னை விடுதலை செய்யாது. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நீ இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொண்டிருந்தனா, அவரே பார்த்து கொண்டிருந்தனா, உன் கண்கள் அவர் மேலேயே இருந்துச்சுன்னா நிச்சயம் அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புக்கு விடுதலை வந்துச்சு. இந்த நாட்கள் அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அந்த கெட்ட குமாரன் உதாரணம் என்ன சொல்லுகிறது? அவன் உலகத்தின் காரியங்களை ரொம்ப ஜாலியா இருக்கிறத பார்த்தான். ஓ, இந்த பக்கம் போனா நம்ம ஜாலியாவே இருக்கலாம்னு நினைச்சோம். ஆனா எங்க கொண்டு போய் முடிந்தது? எங்க நம்மளோட பிதா வீட்டிலே சந்தோஷம் எந்த வீட்டில் வர? ஒருவேளை சொந்த வீட்டுல இருக்கலாம், இந்த வீட்டு சந்தோஷம் ஒண்ணும் இல்லை. சொந்த வீடு நம்மளுக்கு இருக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கலாம், ஆனா இது ஒரு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா நம்மளோட சொந்த வீடு பரலோகம். உங்களையும் என்னையும் அதற்காக அழைக்கிறார். இந்த கடைசி நாட்கள் நீங்க கஷ்டத்துல போய் கொண்டிருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தனிமையில தவித்து கொண்டிருக்கிறீங்களா? எதிர்காலத்தை பத்தி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியல என்று ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்கிறீங்களா? சில பேர் நான் நான் வெறுக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? நீங்க சிந்திக்கிற உங்க சிந்தனை உங்க மேல இருந்துச்சுன்னா, உலகத்து மேல இருந்துச்சுன்னா, நிறைய பேர் இந்த அனுபவத்துக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. ஆனா உங்க சிந்தனை உங்களுக்குள்ள யார் இருக்கிறான்னு நீங்க புரிந்து கொள்ளும் போது உங்களோட சிந்தனைகள் மாறப்படும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராய் மாற ஆரம்பிப்பீங்க. உங்களுக்காக படைக்கப்பட்டது உங்களுக்கு சொந்தமாய் ஆகிற நேரத்துக்குள்ள வந்துட்டோம். அதுல கடைசி என்னன்னா, உங்களை படைத்த தேவனோட இருக்கிற ஒரு அருமையான வாழ்க்கை. இதுக்குள்ள நீங்க போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? இதுதான் தேவன் நிறைய நிறைய வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா 2 வசனத்தை மட்டும் நான் காமிச்சிட்டு நான் முடிக்க போகிறேன். ஆண்டவர் நம்ம இடத்துல ஆழமான காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 7:23. 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். நீங்களோ விலை உயர்ந்த ஒரு பரிசால வாங்கப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமையாய் போக. ஆண்டவர் சொல்றாரு, எந்த மனுஷனும் ஒரு விலை உயர்ந்த ஒரு காரியம் கொடுத்து உங்களை வாங்கல. எல்லாம் அவங்க பெனிஃபிட்டுக்கு தான் பார்ப்பாங்க. ஏமான்று போறது நீங்க தான். ஆண்டவர் சொல்றாரு, அவர் கொடுத்த பரிசோ மிகுந்த விலை உயர்ந்தது. அவர் ஜீவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேல என்ன கிடைக்குங்க? சாதாரண ஒரு பதவி உயர்வை கொடுக்கிற ஒரு நபர்கிட்ட போய் ஓடி போய் நிக்கிறோம். சாதாரண சம்பளத்தை கொடுக்கிற ஒரு நபர்கிட்ட போய் கை குனிஞ்சு நிக்கிறோம்.
சாதாரண ஒரு நபர் வசதியா இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு உதவி வரும்னு அவங்ககிட்ட போய் குனிஞ்சு நிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை என் மகனாய் மாற்ற ஒரு விலை உயர்ந்த பரிசை செலுத்தி இருக்கிறேன். என் மகனையே நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். இதை சொல்லும் போது தான் ஒரு காரியம் ஞாபகம் வருது. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, ஏன் தேவன் அவரோட சொந்த குமாரனை அனுப்பினார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏன் இயேசு கிறிஸ்து திரியேக தேவன், அவரும் தேவன் தான். பரலோக பிதா பரிசுத்த ஆவியானவர் போல கிறிஸ்து இயேசு ஒரு மகத்துவமான திரியேகத்துல ஒரு தேவன், 3 பேரும் ஒன்று. ஆனா ஏன் குமாரன் ஒரு ஸ்தானத்துல இயேசு கிறிஸ்துவை உலகத்துல பரலோக பிதா அனுப்பினாரு? குமாரன் இயேசு கிறிஸ்து ஏன் குமாரனாய் இந்த உலகத்துக்கு வந்தாரு? ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, அவரு தேவனோட குமாரன் தானே, அவர் எங்க கடவுள்? நல்லா கவனிக்கணும், அவர் குமாரனாய் வந்ததுக்கு காரணம் இந்த உறவை உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கிறதுக்கு, நீங்களும் நானும் அவருக்கு பரலோக தேவனுக்கு குமாரன் என்று காண்பிக்க, புரிய வைக்க கிறிஸ்து இயேசு குமாரனாய் வந்தார். இல்லைன்னா அவர் மகத்துவம் உள்ள தேவன், பரலோக பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்து இயேசுவும் திரியேக ஒரே தேவன். ஆனா குமாரனாய் வந்ததுக்கு காரணம் உங்களுக்கும் எனக்கும் அந்த உறவை காண்பிக்கதான். அவ்வளவு பெரிய பரிசை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார்ல. அதுதான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல அவர் தெளிவாய் சொல்லுகிறார். அதே போல கலாத்தியர் 5:1 பார்த்தோம்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். திருப்பி அடிமைத்தனம் வேணாங்க, கிறிஸ்து உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார். நிறைய பேரு உங்க வாழ்க்கை, கடந்த வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருந்ததோ எனக்கு தெரியல. நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருந்ததோ எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இந்த நேரத்தை புதிய ஒரு ஜீவனோட ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க விருப்பப்படுகிறார். இந்த சூழ்நிலை பத்தி நீங்க பார்க்க வேணாம், அது கண்ணில் பார்க்கிறது. ஒருவேளை சூழ்நிலை சாதகமா இல்லை, ஆனா அவரு சொன்ன வார்த்தை எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க சாதகமாய் இருக்கிறது. இது தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து முடித்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு விலை என்ன தெரியுமா? அவரையே அவர் செலுத்தினாராம். இந்த விலை இதுக்கு மதிப்பே இல்லை. இவ்வளவு பெரிய தேவன் அவரையே செலுத்தும் போது நீங்களும் நானும் எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கணும்? எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து இருந்தாலும், உங்க வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்குதான் உங்களுக்கு வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டது. இயேசு கிறிஸ்து உங்க ஜீவனுக்குள்ள, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த தேவன் உங்களுக்காக இறங்கி இன்னைக்கு உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை செய்கிறார். இந்த சவால்ல நீங்க ஜெயிக்க அவர் ஜெயித்தார். உங்களையும் ஜெயிக்க வைக்க வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் இந்த நேரத்துல உங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறீங்களோ அவர்கிட்ட டைரக்டா வர விருப்பப்படுகிறார். நிறைய பேர் ஒரு ஜப கூட்டத்துல போய் ஆண்டவரை தெரிந்து கொள்ளலாம், அவரை ஆராதிக்கலாம்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் ஒரு பாஸ்டர் மூலமா ஜபம் பண்ணலாம், ஒரு நபர் மூலமா ஜபம் பண்ணலாம், இல்லைன்னா இந்த நபர் மூலமா ஜபம் பண்ணலாம். எந்த நபர் மூலமாவும் நீங்க ஜபம் பண்ண முடியாது. அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல யார் மூலமா யாரோட இருந்தாரோ அவங்க மூலமா போய் நம்ம ஜபம் பண்ண முடியாது. அவர் டைரக்டா உங்களோட பேச விருப்பப்படுறார். அவர் வந்தது உங்களுக்காக. அவர் யார் மூலமாவும் வரல உங்களை பார்க்க. அவரே இறங்கி டைரக்டா உங்களோட பர்சனல் காடா, உங்களோட சொந்தமான தேவனாய் அவர் உங்களுக்கு தேவனாய் இருக்க விருப்பப்படுகிறார். அவரோட ஜனங்களாய் நீங்க இருக்க விருப்பப்படுறீங்களா? இன்னைக்கு அந்த முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை யார் பண்ணீங்க, உங்க வாழ்க்கை மாறல போகிறது. எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல, ஆனா நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார்.
நீங்க அவரை பார்க்கும் போது நம்ம படித்த வசனத்தை போல பார்க்க முடியாததை நம்ம பார்த்து விசுவாசம் வைக்கும் போது அந்த வல்லமை இதுவரைக்கும் நீங்க பார்க்காத அளவுல நீங்க பெற்றுக்கொள்வீங்க என்று வேதம் சொல்லுகிறது. இது உண்மையுள்ள தேவன் சொன்ன வார்த்தை. இதை நீங்க பற்றி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றுதல். வருகின்ற நாட்கள்ல நிறைய செய்திகள் கேட்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்க கிட்ட தனிப்பட்ட ஒரு நபராய் கேட்க விருப்பப்படுகிற கேள்வி, என்னோட டைரக்டா உறவுக்குள்ள வர முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். இது மூலமா அது மூலமா அது மூலமா அந்த பில்டிங் மூலமா இந்த பிரேயர் மூலமா இந்த மீட்டிங் மூலமா இல்ல, டைரக்டா என்னோட பேச நீங்க ஆயத்தமா என்று கேட்க விருப்பப்படுகிறார். அப்படி நீங்க ஆயத்தமா உங்களை அர்ப்பணிங்க அவரோட சமூகத்துல. அவரோட பிரச்சனை வல்லமையாய் உங்க இடத்தை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எவ்வளோ பெரிய ஒரு பரிசை நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். யாருமே இந்த பரிசை கொடுக்க முடியாது ராஜா. எங்களை அந்த பாவ ஆளுகையிலிருந்து விடுவிச்சிருக்கிறீர் என்று இன்னைக்கு பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, நாங்க தவித்துக் கொண்டிருக்கிற இந்த தவறான கைகள்ல சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிற அந்த சிருஷ்டித்த தேவன் நீர் வருத்தமாயிருக்கிறீர் என்று நாங்க பார்த்தோம். ஆனா நீர் சொல்லுகிறீர், அதுக்கு அந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிறதுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து வச்சிட்டீரே. அதுக்குள்ள நாங்க போறதுக்கு அப்பா, நாங்க எங்க கண்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்து அப்பாற்பட்ட அந்த கிருபைக்குள்ள வைக்கும் போது எல்லாமே கிடைத்து விடுகிறது. அப்பா, எங்களுக்கு கிருபை தான். அந்த வல்லமையான உம்முடைய சாயல, உம்முடைய அப்பா, நீர் தேவன் என்று, நீர் ஒரு நபர் எங்களோட இருக்கிறீர் என்ற விசுவாசத்துக்குள்ள வர ஒவ்வொருத்தரையும் நீர் இன்னைக்கு பலப்படுத்தும். ஒவ்வொருத்தரையும் நீர் 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 உள்ள வாரும் ராஜா. நீர் தொட்டிருந்தா அந்த இடத்துல சுகம், நீர் தொட்டிருந்தா அந்த இடத்துல பாவம் உணர்ச்சிகள், பாவத்தின் அறிக்கை வரும். பாவம் வேண்டுமேல் ஆள்கொள்ள முடியாது. விடுதலை பயம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த காரியத்துல இருந்தாலும், எந்த இடத்துல சிக்கி கொண்டிருந்தாலும், யார் மேல நம்பிக்கை வைத்தாலும் அந்த இடத்துல எல்லாம் விடுதலை கொடுத்து உங்க மேல நம்பிக்கை வைக்க உதவி பலப்படுத்த நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரையும் நீர் வழி நடத்துவாங்க, ஆசீர்வதி. அப்பா, சில பேர் சுகவீனத்துல பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சுகத்தை தாழ்ந்த ராஜா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சுகவீன இடத்துல நீங்க அவரை உண்மையுள்ள தேவனாய் நீர் பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, அவர் கிட்ட நான் சொன்னதுனால அவர்கிட்ட உண்மையுள்ள தேவன் உங்களோட ஒரு உறவை வைக்க சொல்லுகிற தேவன் கிட்ட நீங்க அவரை பார்க்க இந்த நேரத்துல ஆரம்பித்து அந்த சூழ்நிலையை சொன்னீங்கன்னா இன்னைக்கே விடுதலை, இன்னைக்கே விடுதலை. எத்தனையோ பேரை சுகமாக்கி இருக்கிற தேவன் கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை. நீங்க கேளுங்க, அந்த சுகம் இப்ப கிடைக்கும். இப்ப அவர் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்க பக்கத்துல நின்று ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். சமாதானம் குறைவா? சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? தேவன் இப்ப உங்க சமூகத்துல நின்று அவர் உங்களோட பர்சனல் காடா, தனிப்பட்ட தேவன்மா உங்க சமூகத்துல நின்று காத்து கொண்டிருக்கிறார். எந்த தேவன் உங்களுக்காக எல்லா நன்மையும் கொடுக்க காத்து கொண்டிருப்பாங்க. அவங்க கிட்டதான் நீங்க ஓடணும், தேவர்கள் கிட்ட. ஆனா இந்த தேவனும் உங்க பக்கத்துல நிக்கிறாரு. அதனால்தான் அவர் வார்த்தை சொல்லுகிறார், என்னை ஆராதிக்கிற நாட்கள் எங்கனாலும், எந்த இடத்துலனாலும், எங்கனாலும் என்னை ஆராதிக்கலாம் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அவரை ஆராதிச்சீங்கன்னா, அவர்கிட்ட நீங்க போய் தேவனே நீர் நிற்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் போது உங்களோட பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். நன்றி ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு நீர் இன்னைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. ஆசீர்வதி, பலப்படுத்தும். உமக்காக வாழ ஒவ்வொருத்தரையும் நீர் ஆயத்தப்படுத்த மாட்டேன், வழி நடத்தும். உம்முடைய கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால அப்பா இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீரே, இயேசுவின் நாமத்தினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.